நண்பர்களே, ஒரு நாடு இருக்கிறது. அங்கே 541 நாட்கள், அதாவது ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் அந்த நாட்டுக்கு பிரதமரும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. ஆனாலும் ரயில்கள் சரியான நேரத்துக்கு ஓடின, மருத்துவமனைகள் இயங்கின, பொருளாதாரம் கொஞ்சமும் சரியவில்லை. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற மாபெரும் நாடுகளுக்கு இடையே சிக்கிக்கொண்டது போல் தோன்றும் ஒரு சிறிய நாடு இது. நமது பக்கத்தில் உள்ள வியட்நாமை விட 10 மடங்கு சிறியது. ஆனால் உலக அரசியலில் ஏதாவது பெரிய முடிவெடுக்க வேண்டும் என்றால் வல்லரசு நாடுகளின் பார்வைகள் அனைத்தும் இந்த சிறிய நிலப்பரப்பின் பக்கமே திரும்புகின்றன. நேட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற மாபெரும் அமைப்புகளின் தலைமையகங்கள் இங்கேதான் உள்ளன. உலகத்தின் 80% கச்சா வைர வியாபாரம் நடப்பது இங்கேதான். பகலில் மிகவும் அமைதியாக தோன்றும் ஒரு பழைய வீதி இரவு வந்ததும் ஐரோப்பாவிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய நைட் லைஃப் மையமாக மாறிவிடுகிறது. இந்த விசித்திரங்கள் அனைத்தையும் தன்னுள் ஒளித்து வைத்திருக்கும் அந்த முகவரிதான் பெல்ஜியம். மேற்கு ஐரோப்பாவின் வரைபடத்தை பார்த்தால் பெல்ஜியம் ஒரு பெரிய சந்திப்பை போலத்து தெரியும். வடக்கே நெதர்லாந்து, கிழக்கே ஜெர்மனி, தெற்கே பிரான்ஸ் மற்றும் லக்சம்பர்க். காரில் சில மணி நேரங்கள் பயணம் செய்தால் போதும், 4 வெவ்வேறு நாடுகளை சுற்றி வந்துவிடலாம். இதன் பரப்பளவு வெறும் 30,689 சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே. ஆனால் மக்கள் தொகை 1,10,00,000க்கும் மேல். ஐரோப்பாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடுகளில் இதுவும் ஒன்று. பெல்ஜியத்தின் பெருமை அதன் ஜிடிபி அல்லது செல்வத்தில் மட்டும் இல்லை. இது ஒரு உலகளாவிய போக்குவரத்து மையம். உலகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்து வரும் பொருட்கள் இங்கு இருக்கும் துறைமுகங்களை வந்தடைந்து அங்கிருந்து ஐரோப்பா கண்டம் முழுவதும் செல்கின்றன. குறிப்பாக ஜீப்ரூஜ் துறைமுகம் பிரிட்டனுடன் நடக்கும் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான போக்குவரத்து அமைப்பு இருப்பதால் தான் பெல்ஜியத்தை ஹார்ட் ஆஃப் யூரோப் என்று அழைக்கிறார்கள், அதாவது ஐரோப்பாவின் இதயம். இந்த கண்டத்தின் வழியாக செல்லும் ஒவ்வொரு வர்த்தக பாதையும் இந்நாட்டின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். சாதாரணமாக இவ்வளவு சிறிய நாட்டை ஆட்சி செய்வது மிகவும் எளிது என்று நாம் நினைப்போம். இங்கேதான் நமது கணிப்புகள் தலைகீழாகின்றன. அரசியல் ரீதியாக உலகிலேயே மிகவும் சிக்கலான நாடு பெல்ஜியம். கண்ணுக்கு புலப்படாத ஒரு கோடு இந்த நாட்டை 2 முற்றிலும் மாறுபட்ட உலகங்களாக பிரிக்கிறது. வடக்கு பகுதியை பிளாண்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இங்குள்ள மக்கள் டச்சு மொழி பேசுகிறார்கள். நாட்டின் மக்கள் தொகையில் இவர்கள் 60% பேர் இருக்கிறார்கள். தெற்கு பகுதியை வலோனியா என்று கூறுகிறார்கள். இங்கு பிரதான மொழி பிரெஞ்சு. கிழக்கு பக்கம் ஜெர்மன் பேசும் ஒரு சிறிய சமூகமும் உள்ளது. இது வெறும் மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. 2 மாறுபட்ட கலாச்சாரங்கள், 2 வகையான பொருளாதார சிந்தனைகள், 2 வேறுபட்ட அரசியல் கண்ணோட்டங்கள் ஒரே நாட்டில் ஒன்றாக வாழப்படும் போராட்டமே இது. பிளாண்டர்ஸ் பகுதி பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவாக இருக்கும். தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும் வலோனியா பகுதியின் சுமையையும் நாமே சுமக்கிறோம் என்ற எண்ணம் அவர்களிடையே ஆழமாக வேரூன்றியுள்ளது. இதனால் தங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்றும் முடிந்தால் தனி நாடாக பிரிய வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த பிரிவினை எந்த அளவுக்கு சென்றது என்றால் 2010 மற்றும் 2011 காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே பயங்கரமான மோதல் சூழ்நிலை நிலவியது. யாராலும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியவில்லை. சொல்லப்போனால் 541 நாட்கள் அதிகாரப்பூர்வ அரசாங்கம் இல்லாமலேயே நாடு இயங்கியது. அப்போதெல்லாம் அது ஒரு உலக சாதனை. மேல்மட்டத்தில் அரசியல்வாதிகள் சண்டையிட்டுக் கொண்டாலும் சாதாரண மக்களின் வாழ்க்கை சுமூகமாகவே சென்றது. இதற்கு காரணம் அவர்களின் நிர்வாக அமைப்பு. அதிகாரங்கள் அனைத்தும் மையத்தின் கைகளில் இல்லாமல் பிராந்திய, சமூக மற்றும் மாகாண அளவுகளில் இருந்து 581 தன்னாட்சி பெற்ற நகராட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தன. எல்லோரும் விமர்சிக்கும் இந்த சிக்கலான அதிகார பகிர்வே அந்த நெருக்கடியான நேரத்தில் நாடு வீழ்ந்து விடாமல் காப்பாற்றிய ஒரு கவசமாக செயல்பட்டது. சொந்த நாட்டிலேயே அரசியல் நிலையற்ற தன்மை இருந்தாலும் விசித்திரமாக ஒரு முழு கண்டத்தையே ஆளும் பொறுப்பை
இந்த நாட்டின் தலைநகரான பிரசல்ஸ் எடுத்துக்கொண்டது. உலக அதிகார மையங்கள் என்றவுடனே நமக்கு வாஷிங்டன், லண்டன், பெய்ஜிங் ஆகியவை நினைவுக்கு வரும். ஆனால் 27 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 44 கோடியே 70 லட்ச குடிமக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சட்டங்கள் இந்த சிறிய நகரத்தில்தான் உருவாகின்றன. ஐரோப்பிய ஆணையம், ஐரோப்பிய கவுன்சில், இந்த 2 மிக உயர்ந்த அமைப்புகளும் இங்கிருந்துதான் செயல்படுகின்றன. அது மட்டுமல்ல, உலகிலேயே மிகப்பெரிய இராணுவ கூட்டணியான நேட்டோவின் தலைமையகமும் இங்கேதான் உள்ளது. பூமியில் எங்கு போர் சூழல் உருவானாலும் சர்வதேச ஊடகங்களின் கேமராக்கள் அனைத்தும் பிரசல்ஸ் பக்கமே திரும்புகின்றன. மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், 1000க்கும் மேற்பட்ட சர்வதேச அமைப்புகளின் அலுவலகங்கள் இங்கே உள்ளன. நியூயார்க் போன்ற மாநகரங்களுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக ராஜதந்திர அமைப்புகள் உள்ள நகரம் இதுவே. ஒரு காலத்தில் சொந்த அரசாங்கம் கூட இல்லாத நாடு இன்று ஐரோப்பிய அரசியலின் கடிவாளத்தை ஆளுகிறது. பிரசல்ஸை அதிகாரப்பூர்வமற்ற ஐரோப்பிய தலைநகரம் என்று அழைப்பதற்கு இதுவே முக்கிய காரணம். அரசியலை தனியாக வைத்துவிட்டு பார்த்தால், பெல்ஜியம் என்ற பெயரை கேட்டதுமே உலகம் முழுவதற்கும் வாய் ஊறும். இவ்வளவு சிறிய நாடு இவ்வளவு பெரிய அற்புதமான உணவு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கியது என்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். முதலில் சொல்ல வேண்டியது பீர் பற்றி. மக்கள் தொகை 1 கோடியே 10 லட்சம் மட்டுமே. ஆனால் இங்கு கிடைக்கும் பீர் வகைகளோ 2500. லாம்பிக், கியூஸ், ஃப்ரூட் ஃபிளேவர்ட் கிரீக், இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு புத்த மடாலயத்திற்கும் ஒரு ரகசிய தயாரிப்பு முறை இருக்கும். உலகளவில் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற 10 டிராபிஸ்ட் பீர்களில் 5 இங்கு இருக்கும் மடாலயங்களில்தான் தயாராகின்றன. மதத்திற்கும் ஆல்கஹாலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு விசித்திரமாக தோன்றலாம். துறவிகள் பல நூற்றாண்டுகளாக இந்த பாரம்பரிய முறைகளை பின்பற்றி வருகிறார்கள். பெல்ஜியன் சாக்லேட் பற்றி தனியாக சொல்ல தேவையில்லை. அது வெறும் தின்பண்டம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக வரும் ஒரு அற்புதமான கலை. தேசிய வருமானத்தில் இதன் ஏற்றுமதியின் பங்கு மிக பெரியது. இவ்வளவு சிறிய நாடு உலகத்தரம் வாய்ந்த பிராண்டுகளை எப்படி உருவாக்க முடிந்தது? தொழிற்சாலைகளில் மலைமலையாக தயாரிப்பதை விட தரத்திற்கும் கைவினை திறனுக்கும் அவர்கள் கொடுத்த மதிப்பே இதற்கு காரணம். பிரெஞ்சு ஃப்ரைஸ் சர்ச்சை பற்றியும் சொல்ல வேண்டும். 17ஆம் நூற்றாண்டில் வலோனியா பகுதியில்தான் இந்த உணவு உருவானது என்று பெல்ஜிய மக்கள் ஆணித்தரமாக வாதிடுகின்றனர். பிரெஞ்சுக்காரர்கள் இதை காப்பியடித்து விட்டார்கள் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. இந்த சர்ச்சை எப்படி இருந்தாலும், பெல்ஜிய வீதிகளில் கிடைக்கும் ஃப்ரைஸின் சுவையை மட்டும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் சுவைத்து பார்க்க வேண்டும். இப்போது நாம் பெல்ஜியத்தில் உள்ள ஒரு ரகசிய வீதிக்குள் நுழைவோம். ஆண்டுவெர்ப் பழைய துறைமுகத்தின் அருகே உள்ள ஸ்கிப்பர்ஸ் குவார்ட்டர். 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மாலுமிகள் இந்த துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். பல மாதங்கள் கடலில் பயணம் செய்து சோர்வடைந்த அந்த மாலுமிகளின் பொழுதுபோக்கிற்காக இந்த பகுதி ஒரு நைட் லைஃப் பொருளாதார மண்டலமாக மாறியது. ஆண்டுவெர்ப் நகரம் இந்த இருட்டு வியாபாரத்தை கையாண்ட விதம் மிகவும் சுவாரஸ்யமானது. சாதாரணமாக இது போன்ற விபச்சார விடுதிகள் சட்டத்தின் கண்களை மறைத்து இருட்டில்தான் நடக்கும். ஆனால் அரசாங்கம் இதை முழுமையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வியாபாரத்தை வெறும் 3 முக்கிய வீதிகளுக்கு மட்டுமே சுருக்கி கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்தது. இங்கே வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் பதிவு செய்ய வேண்டும், கட்டாயமாக வரி செலுத்த வேண்டும், போலீசாரின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். சமூக ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இப்படி ஒரே இடத்தில் மையப்படுத்தியதால் பாதாள உலக மாஃபியாவின் கைகளுக்கு இந்த வியாபாரம் செல்வதை தடுக்க முடிந்தது. ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ரெட் லைட் ஏரியா முழுவதும் குறுகிய சந்துகளாக இருந்தால், இங்கே மட்டும் பாதுகாப்பு படையினர் எளிதாக கண்காணிக்கும் வகையில் அகலமான வீதிகள் இருக்கும். இதன் மூலம் வரும் வரிகள் உள்ளூர் அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல வருமான ஆதாரமாக மாறியுள்ளன. இருந்தாலும் சாதாரண குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே இப்படிப்பட்ட ஒரு மண்டலம் இருப்பது பாதுகாப்பானதா என்ற விவாதம்
இன்று வரை ஆண்ட்வெர்ப் நகர மன்ற கூட்டங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. துறைமுக பகுதியை தாண்டி கொஞ்சம் முன்னே சென்றால் ஆண்ட்வெர்ப் நகரம் உலகின் கவனத்தை ஈர்ப்பதற்கு மற்றொரு வலுவான காரணம் தென்படும். வைரங்கள் உலகம் முழுவதும் உற்பத்தியாகும் கச்சா வைரங்களில் 80%, பட்டை தீட்டப்பட்ட வைரங்களில் 50% இந்த நகரத்தின் வழியாகத்தான் பயணிக்கின்றன. சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் அருகிலேயே இருக்கும் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட் சில வீதிகளுக்கு மட்டுமே சுருங்கியுள்ளது. அங்கே ஆயிரக்கணக்கான கடைகள், ஒர்க் ஷாப்கள், ட்ரேடிங் ஆபீஸ்கள் இருக்கும். இது ஏதோ ஓரிரு நாட்களில் உருவான சாம்ராஜ்யம் அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் வந்த வியாபாரிகள் இங்கேயே கூடாரம் அமைத்து ரத்தின வியாபாரம் செய்தார்கள். அந்த நாட்களில் காகிதங்களில் போடப்படும் கையெழுத்துக்களை விட ஒருவர் சொல்லும் வார்த்தையின் மீது இன்னொருவர் வைத்திருந்த நம்பிக்கையே இந்த வியாபாரத்தை நடத்தியது. அந்த நம்பிக்கையே இன்றும் இந்த டைமண்ட் மார்க்கெட்டிற்கு அடித்தளமாக உள்ளது. ஆண்ட்வெர்ப் வெறும் வைரங்களுக்கு மட்டுமே சுருங்கிவிடவில்லை. ஐரோப்பாவின் ஃபேஷன் தலைநகரமாகவும் புகழ்பெற்றுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ராயல் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸிலிருந்து வந்த சில டிசைனர்கள் தங்களின் புதுமையான பரிசோதனை ரீதியான வடிவமைப்புகளால் உலக ஃபேஷன் துறையிலேயே ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கினார்கள். புவியியல் ரீதியாக சிறிய நாடாக இருந்தாலும் நவீன உலகத்தை மாற்றியமைத்த எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இங்கேதான் பிறந்தன. 1907ஆம் ஆண்டில் லியோ பேக்லேண்ட் என்ற வேதியியல் விஞ்ஞானி உலகின் முதல் சிந்தடிக் பிளாஸ்டிக்கான பேக்லைட்டை உருவாக்கினார். இன்று நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளமே அதுதான். எர்னஸ்ட் சால்வே என்ற மற்றொரு விஞ்ஞானி கண்டுபிடித்த சோடா தயாரிக்கும் முறை இன்றும் ரசாயன தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. கோடிக்கணக்கான மக்களுக்கு பெல்ஜியம் என்றவுடனே நினைவுக்கு வருவது அறிவியல் அல்ல, காமிக் புத்தகங்கள். உலகம் முழுவதும் சுற்றி சாகசங்கள் செய்யும் டின்டீன் என்ற இளம் நிருபரின் கதாபாத்திரம் பிறந்தது இங்கேதான். வரலாற்றிலேயே மிகவும் செல்வாக்கு செலுத்திய காமிக் கதாபாத்திரமாக பல டஜன் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல 100 கோடி பிரதிகள் விற்பனையாகின. ஸ்மர்ப்ஸ் என்ற பொம்மைகளும் இங்கேதான் பிறந்து திரைப்படங்கள், பொம்மைகள் வடிவில் உலகம் முழுவதும் ஒரு கலாச்சார நிகழ்வாக மாறின. கட்டுமானங்கள் என்று வந்தால் பிரசல்ஸில் உள்ள அட்டோமியம் பற்றி நிச்சயம் பேசியாக வேண்டும். 1958ஆம் ஆண்டு நடந்த உலக கண்காட்சிக்காக ஒரு இரும்பு படிகத்தை பல 100 கோடி மடங்கு பெரிதாக்கி கட்டப்பட்ட அற்புதமான கட்டிடம் இது. இன்று பெல்ஜியம் தலைநகரம் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் ஐகானிக் உருவம் இதுதான். பிரசல்ஸ் வீதிகளில் நடக்கும்போது ஒவ்வொருவரும் நின்று புகைப்படம் எடுக்கும் ஒரு விசித்திரமான சிலையை காண முடியும். அதன் பெயர் மானெகன் பிஸ். வெறும் 60 சென்டிமீட்டர் உயரமே இருக்கும் ஒரு சிறுவன் சிறுநீர் கழிப்பது போல் அமைக்கப்பட்ட வெண்கலச் சிலை அது. கேட்பதற்கு கொஞ்சம் வேடிக்கையாக தோன்றினாலும் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கும் இந்த சிலை இங்கிருக்கும் கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. குளிர்காலத்திற்கு விடைபெற்று வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக உள்ளூர் மக்கள் கொண்டாடும் பிங்கே கார்னிவலும் மிகவும் சிறப்பானது. இந்த உற்சவத்தை யுனெஸ்கோ ஒரு விலைமதிப்பற்ற கலாச்சார பாரம்பரியமாகவே அங்கீகரித்துள்ளது. இதற்கு முற்றிலும் நேர்மாறாக ஒவ்வொரு கோடை காலத்திலும் நடைபெறும் டுமாரோலேண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு உலகின் ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வருவார்கள். இத்தனை உற்சாகமான பண்டிகைகள் நடந்தாலும் பெல்ஜிய மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் அமைதியாகவும் ரிசர்வ்டாகவும் இருப்பார்கள். ஆனால் வெளியிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளை மட்டும் மிகவும் அன்பாக பேசுவார்கள். ஒரே மனிதனுக்குள் 2 மாறுபட்ட குணங்கள் இருப்பது போல இந்நாட்டு மக்களின் மனநிலையும் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடுதான். பெல்ஜிய பயணத்தை ஒருமுறை திரும்பி பார்த்தால் இந்த நாடே ஒரு பெரும் முரண்பாடாக தெரியும். மொழி ரீதியாக பிரிந்த நாடு, பிராந்திய ரீதியாக துண்டுபட்ட சமூகம், ஒரு கட்டத்தில் முழுமையான அரசாங்கமே இல்லாத நிலை.
இன்று ஐரோப்பா முழுவதும் ஒரே மேடையில் அமர்ந்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நினைவுக்கு வரும் ஒரே மையம் பெல்ஜியம்தான். முடிவற்ற நிலப்பரப்பு இல்லை, கோடிக்கணக்கில் மக்கள் தொகை இல்லை. தங்கள் கருத்து வேறுபாடுகளையே ஒரு வலுவான நிர்வாக அமைப்பாக மாற்றிக்கொண்டார்கள். புவியியல் ரீதியாக சிறிய இடத்தில் இருந்தாலும் ஒரு முழுக்கண்டத்திற்கே பவர் சென்டராக வளர்ந்துள்ளார்கள். இருட்டின் பின்னால் ஒளிந்து கொள்ளும் சர்ச்சைக்குரிய வியாபாரங்களை உலகமே படிக்கும் அளவிற்கான ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட் மாடலாக மாற்றிவிட்டார்கள். அப்படியானால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பெல்ஜிய பயணத்தில் உங்களை அதிகம் ஆச்சரியப்படுத்திய விஷயம் எது? 541 நாட்கள் அரசாங்கமே இல்லாமல் இயங்கிய அவர்களின் அற்புதமான சிஸ்டம் உங்கள் கவனத்தை ஈர்த்ததா? அல்லது வெளிச்சத்திற்கும் இருட்டிற்கும் இடையே நடக்கும் ஸ்கிப்பர்ஸ் குவார்ட்டர் மேனேஜ்மெண்ட் உங்களை சிந்திக்க வைத்ததா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.